ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகாக 12 வாக்கியம் பார்த்துட்டோம். முதல் 10 வாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 11வது வாக்கியம் பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. 12வது வாக்கியம் என்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. இப்போ 13வது வாக்கியம் ரொம்ப அழகான ஆழ்வார் பற்றின ஒரு வாக்கியம் தான் பெண் பிள்ளை பேசுகிறா. இது திருமழிசை ஆழ்வார் பற்றி. ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே. திருமழிசை ஆழ்வார், அவர் பிறந்த ஊர் திருமழிசை, அதனால அவருக்கு பேர் திருமழிசை ஆழ்வார்னு பேர். தை மாதம் மக நட்சத்திரத்தில் வெறும் ஒரு சதப்பிண்டமாக அவதரித்த ஒரு ஆழ்வார். இவர் பார்கவ முனிவர் அண்ட் கனகாம்பிகை அப்சரை அவளுக்கு பிறந்த ஒரு குழந்தை. ஆனால் சதை பிண்டமாக பிறந்தது. குழந்தைக்கு கை கால் எதுவுமே கிடையாது, அவயங்கள்லாம் எதுவுமே கிடையாது, உயிர் இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஜெகநாதர், மத்தியம ஜெகநாதர், அந்த ஊரில் இருக்கிற ஜெகநாதர் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து கை கால் அவயங்கள்லாம் கொடுத்து அந்த குழந்தைய அழ வைக்கிறார். ஸோ ஜெகநாதனில் மூணு ஜெகநாதன், மத்தியம ஜெகநாதன், ஆதி ஜெகநாதன், அந்தம ஜெகநாதன். ஸோ மத்தியம ஜெகநாதன் தான் திருமழிசை ஜெகநாதன். ஆதி ஜெகநாதன் திருப்புல்லானி கல்யாண ஜெகநாதன். அந்தம ஜெகநாதன் பூரி ஜெகநாதன், பூரி க்ஷேத்திரத்தில் இருக்கிற ஜெகநாதன். ஸோ இந்த குழந்தை அழுத உடனே அப்போது ஒரு மூங்கில் தொட்டிலில் அந்த குழந்தை இருக்குது, அந்த தொட்டிலில் இருந்து அழறது. அப்போது திருவாளன் அப்படின்னு ஒருத்தர், அவர் இந்த கட்டமரான்லாம் பண்ணுற ஒரு ஆள். அவர் இந்த குழந்தை அழறதை பார்த்து அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறார். ஆனால் அந்த குழந்தை அதுக்கப்புறம் அழறதில்லை, பால் குடிக்கிறதில்ல, சிரிக்கிறதில்ல, ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் இருக்குது அந்த குழந்தை. ஸோ ஊரில் இருக்கிற வாழ்க்கை, அந்த ஊரில் திருமழிசை ஒரு சின்ன ஊர் தானே, அங்கே ஊரில் இருக்கிறவா எல்லாரும் கூடி இந்த குழந்தைய பார்க்க வரா. எல்லாரும் ஏதோ பண்ணுறா அந்த குழந்தை பால் சாப்பிடுமாக்கோன்னு. ஆனால் அந்த குழந்தை ஒன்றும் சாப்பிட்றதில்ல, அப்படியே இருக்குது. அப்போது ஒரு வயதான ஒரு தம்பதியர், ரொம்ப வயதானவர், அவ 2 பேரும் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா. இந்த குழந்தை நன்னா குடிக்கிறது. ஸோ அப்படியே எவ்ரிடே அந்த தம்பதியினர் தினமும் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா. ஸோ அப்படி ஒரு நாள் இந்த குழந்தை கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு மிச்ச பாலை அந்த தம்பதியினருக்கு கொடுத்துடுறது. அந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வயதான தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பேர் தான் கணிக்கண்ணன். கணிக்கண்ணன் திருமழிசை ஆழ்வாரோட சிஷ்யனாக வளர்றான். இந்த திருமழிசை ஆழ்வார் ஆராயிறான். எப்படின்னா, ஹீ இஸ் டூயிங் ரிசர்ச். ஒவ்வொரு மதங்களுக்குள்ளேயும் புகுந்து, ஒவ்வொரு ஜாதி மதம் எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து அவர் எந்த ஆஸ்பெக்டை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்றத அவர் ரிசர்ச் பண்ணுறாராம். அப்போது ஒன்றா பார்க்குறாராம். ஒவ்வொரு மதத்துலேயும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்குறாராம், எல்லா மதத்துலேயும் பார்க்குறாராம். பார்த்துட்டு இது சாரம் இல்லை, இது எடுத்துக்கலாம், இது அல்பசாரம், இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்றா ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக நாராயணனை பிடிச்சுடுறாராம். நாராயணன் தான் ஃபைனல் சம்மரின்னு பார்த்தா நாராயணன் தான் எல்லாமே அப்படின்றத அவர் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். ஸோ இதை தான் பெண் பிள்ளை சொல்கிறா. அந்த திருமழிசை ஆழ்வார் ரிசர்ச் எந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணுறார். நம்மளாம் ரிசர்ச் டிஃப்ரெண்ட் இதில் பண்ணுவோம். இவர் எது சாரம், எது பெஸ்ட் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்கார். அதில் ஹீ இஸ் ஃபவுண்ட் அவுட் தட் நாராயணன் இஸ் த பெஸ்ட். அதை தான் அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா. இதில் என்னென்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் காஞ்சிபுரத்தில் இந்த திருமழிசை ஆழ்வார் அவரும் அவரோட சிஷ்யர் கணிக்கண்ணன் சொன்னேன் இல்லையா, கணிக்கண்ணனும் திருமழிசை ஆழ்வாரும்
ஒரு இடத்துல காஞ்சிபுரத்தில் வந்து திருவிக்கான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இருக்கிற பெருமாள் வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நம்ம என்ன சொல்கிறோமோ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அந்த பெருமாள் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வாராம். அந்த மாதிரி ஒரு பெருமாள். அந்த பெருமாளோட இடத்துல வந்து இவள் வந்து தபஸ் பண்ணுறாள். ஸோ அப்போ தபஸ் பண்ணுறச்சே ஒரு வயசான ஒரு லேடி வந்து அந்த இடத்துல எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறாளாம். இவர் வந்து இந்த திருமழிசை ஆழ்வார் அந்த வயதானவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளை வந்து இளையவளாக மாற்றி அவளுக்கு வந்து அவளை வந்து ஒரு ராணியாக ஆக்கிடுறா. ஸோ இது வந்து அந்த ஊரில் இருக்கிற ராஜாவுக்கு தெரிய வருது. ஓ, இந்த மாதிரி வயசான ஒரு ஏழை கிழவியை வந்து இளையவளாக ஆக்கி ராணி ஆக்கியிருக்காளே, அப்போ நம்மளும் முதியவராக இருக்கிறதுனால நம்மளை இளையவனாக ஆக்கிறதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கணிக்கண்ணன் வந்து அவள் அந்த அரண்மனைக்கு பிக்ஷை எடுக்க போகிறச்சே கணிக்கண்ணன்ட்ட சொல்கிறா, நீ உன்னோட ஆழ்வாரை கூட்டின்னு வாயே அப்படின்னு. கணிக்கண்ணன் உடனே சொல்கிறான், ஆழ்வாரெலாம் அப்படிலாம் வந்துட மாட்டா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆழ்வாரை பாருங்கோன்னு. அப்போ உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஹியூமிலேட்டடாக இருக்கான். அதுக்குள்ளே அந்த ராஜா பிரஜைகள்லாம் இருக்கால, அந்த ராஜா தர்பாரில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சரி இருக்கட்டும், நீ வந்து ராஜாவோட பேரில் நல்ல ஒரு பாட்டை பாடு அப்படிங்கிறானாம் கணிக்கண்ணன் கிட்ட. உடனே கணிக்கண்ணன் உடனே சொல்கிறானா, இந்த வாய் வந்து வெறும் பகவானையும் என் குருவும் மட்டும்தான் பாடும், மனிதரெல்லாம் பாடாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ராஜாவுக்கு பரம கோவம் வந்துடுறதான். இந்த கணிக்கண்ணனை வந்து இந்த ஊரை விட்டு போயிடு, இனிமேல் நீ இந்த ஊரில் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாளாம். உடனே கணிக்கண்ணன் வந்து திருமழிசை ஆழ்வார்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறாராம், இந்த மாதிரி ராஜா என்னை ஊரை விட்டு போக சொல்லிட்டா, அதனால் நான் ஊரை விட்டு கிளம்புறேன்னு. உடனே திருமழிசை ஆழ்வார் சொல்கிறாராம், நீ ஊரை விட்டு கிளம்பினேன்னா எனக்கு இந்த ஊரில் என்ன வேலை, நானும் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு, இந்த பெருமாளுக்கு என்ன வேலை இந்த ஊரில் அப்படின்னு பெருமாளை போய் பார்த்துட்டு, இந்த பாரு கணிக்கண்ணன் கிளம்புறான், நான் கணிக்கண்ணனோட போகிறேன், உனக்கு இந்த ஊரில் என்ன வேலை, நீ உன்னோட பையனாக பாயை சுருட்டிண்டு நீ கிளம்பு அப்படின்னோடனே பெருமாள் டப்புன்னு எழுந்துக்கிறாராம். அந்த ஆதிசேஷனை அந்த ஆதிசேஷனை பாயாக நினச்சி அப்படியே கையில் சுருட்டி அக்கில் வச்சுக்கிறாராம். கிளம்பி வராராம். அவர் கிளம்பின உடனே காஞ்சிபுரம் தான் அப்படியே ஃபுல்லாக டெம்பிள்ஸாக இருக்குமே, எல்லா பெருமாளும் இருக்காளே அங்கே, சிவன், காமாட்சி அம்மன் எல்லாரும் இருக்காள்ல, எல்லாரும் இந்த பெருமாள் பின்னால் எல்லா பெருமாளும் அங்கே இருக்கிற பெருமாள் எல்லாம் கிளம்பிடுறாளாம். கிளம்பி அத்தனை பேரும் ஊரை விட்டே கிளம்பிடுறாளாம், காஞ்சிபுரம் விட்டு போயிட்டு அவள் ஒரு இடத்துக்கு போகிறா. அந்த இடத்துக்கு பேர் தான் ஓர் இரவு இருக்கை அப்படின்னு ஒரு இடம். அதுதான் இப்போ வந்து ஒரிக்கை அப்படின்னு ஆயிடுத்து அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல எல்லாரும் நைட்டு தங்குறாளாம். தங்கினா ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஊரில் இருக்கிற பெருமாளெல்லாம் கிளம்பி போயிட்டான்னா அப்பேற்பட்ட ரொம்ப மகானவர் அந்த திருமழிசை ஆழ்வார் அப்படின்றது புரிஞ்சு தான் பண்ண தப்பு தெரியறது அவருக்கு. உடனே சரின்னு மன்னிப்பு கேட்கறதுக்காக மறுநாள் போகிறாராம். அவர் போன உடனே போய் கணிக்கண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்ட உடனே கணிக்கண்ணன் சொல்கிறானா, சரி நம்ம திரும்பவும் ஊருக்கே போகலாம் அப்படின்ன உடனே திருமழிசை ஆழ்வார் சொல்கிறாராம், உனக்கு எது சரிப்படுறதோ நீ செய், நீ என்ன சொல்கிறியோ நான் உன் பின்னால் வருவேன் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே கணிக்கண்ணன் கிளம்புறானா. கணிக்கண்ணன் கிளம்ப, திருமழிசை ஆழ்வார் கிளம்ப, பெருமாள் உடனே பின்னாலேயே கிளம்ப, பெருமாள் பின்னால் இருக்கும் எல்லா தேவர்களும் கிளம்ப, அதுக்கு பின்னால் ராஜரோட மந்திரிகள் எல்லாம் கிளம்ப, அதுக்கு பின்னால் ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி திரும்பியும் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாளாம். அப்போது எல்லாரும் அவ இடத்துக்கு போயிடுறா. பெருமாள் மட்டும் அங்கேயே பின்னாலேயே திருமழிசை ஆழ்வார் பின்னாலேயே சுற்றின்னு இருக்காளாம். நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டு என் பின்னால் சுற்றின்னு இருக்கீங்கோ, நீங்களும் போய் படுங்களேன் உங்களோட இடத்துக்குன்ன உடனே, நீ வந்து என்னை வரதான் சொன்ன, ஆனால் நீ என்னை படுக்க சொல்லவே இல்லையேன்னு சொல்லுவாராம். உடனே நீங்களும் போய் உங்கள் பாயை விரித்து படுங்கன்ன உடனே அப்படியே அவசரமாக அந்த பாயை இப்படி விரிப்பாராம், அதை உல்ட்டாவாக விரிச்சிருவாராம். யூஸ்வலாக வந்து எந்த கோவிலில் நீங்கள் பெருமாளை ரங்கநாதரை பார்த்தாலும் அந்த ஆதிசேஷன் வந்து லெஃப்ட் சைடில், தட் இஸ் லெஃப்ட் சைடில் ஆதிசேஷன் இருக்கும், ரைட் சைடில் பெருமாளோட பாதம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பாயை வந்து உல்ட்டாக விரிச்சிட்டு பெருமாளே வந்து பரவாயில்ல நான் அந்த பக்கமே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து ஆதிசேஷன், அந்த சைட்லேயே பெருமாள் படுத்துட்டுருப்பார், லெஃப்ட் சைடில் பெருமாளோட பாதம் இருக்கும். அந்த மாதிரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அந்த பெருமாள்.
திருவிக்கா அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி பெருமாளே வந்து இந்த திருமழிசை ஆழ்வார்க்கு அவர் அவர் நினச்சதை அவர் கேட்டதை அவர் நடத்தி கொடுத்த பெருமாளாம் அது. அந்த மாதிரி இந்த விஷயத்தை தான் அழகாக, இந்த எல்லா விஷயத்தையும் பெண் பிள்ளை வந்து அழகாக ராமானுஜர்கிட்ட சொல்கிறான். ராமானுஜர் அப்படியே அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். ஏன்னா அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். ஏன்னா அவர் தானே ஆதிசேஷனாக இருந்தவர். அதனால் அவருக்கு இந்த விஷயம் நடந்ததெல்லாம் அத்தனையும் தெரிஞ்சது. அங்கே எப்படி இதெல்லாம் நடந்தது அதெல்லாம் பார்த்தவர் அவர். அதனால் அவருக்கு ஒரே சந்தோஷமாக, பெண் பிள்ளைக்கு பாரு எவ்வளோ நாலேஜு, எப்படி பாரு எல்லா விஷயத்தையும், இந்த நுணுக்கமான அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் அழகாக சொல்லிட்டா பாரு பெண் பிள்ளை அப்படின்ட்டு ஆச்சரியத்தில் தழுந்து போகிறாளாம். இந்த பெண் பிள்ளை சொல்கிறாளாம், இந்த மாதிரி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி நாராயணன் தான் மேலுன்னு அழகாக ஆராய்ச்சி பண்ணி இதுதான் சாராம்சம் இதில் தான் இருக்குது, மற்றதெல்லாம் எதுவுமே சாராம்சம் எதுலேயுமே இல்லை அப்படின்னு விட்டு தள்ளின அந்த திருமழிசை ஆழ்வார் போல இருக்கேனா நான்? அந்த மாதிரி இல்லையே. நான் வந்து அடியாள் வந்து முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படிங்கிறாளாம். ராமானுஜர் அப்படியே பார்த்து வியந்து போயிருக்காராம். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.